திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் தீபன். தீபன், வணக்கம். சொல்லுங்க, திருச்சி ஸ்ரீரங்கத்துல புதிய பேருந்து நிலையம் தற்பொழுது கட்டப்பட்டிருக்கிறது. அமைச்சர் KN நேரு திறந்து வைத்திருக்கிறார். இதன் மதிப்பீடு என்ன? இது எந்த இடத்தில் மிகச்சரியாக ஸ்ரீரங்கத்தில் கட்டப்பட்டிருக்கிறது? பொதுமக்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? விவரங்களை விரிவா வழங்குங்க. வணக்கம் ரம்யா. அது திருச்சி ஸ்ரீரங்கம் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த அந்த பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் கடந்த 2023-2024 காலாண்டுக்கு நிதி ஒதுக்கிடப்பட்டு அதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டது. சரியாக இந்த பேருந்து நிலையம் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவில் செல்லக்கூடிய அந்த ராஜகோபுரத்திற்கு அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டுமான பணிக்காக 11.10 கோடி மதிப்பீட்டில் நிதிகள் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் கடந்த 2 ஆண்டுகளாக தீவிரமாக நடைபெற்று வந்தது. தற்போது முழுமையாக அந்த பணிகள் முடிவற்று தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்துள்ளார். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுவது பொதுமக்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், இந்த புதிதாக கட்டப்பட்ட ஸ்ரீரங்கம் பேருந்து நிலையத்திற்கு எதிரே ஒரு 40 அடி தூரத்தில் எதிரே ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை அமைந்துள்ளது. நோயாளிகள் தினந்தோறும் அந்த மருத்துவமனைக்கு அதிக அளவில் வருவார்கள். குறிப்பாக திருச்சி புறநகரில் இருக்கக்கூடிய பகுதிகளுடைய ஏழை எளிய மக்கள் அனைவருமே இந்த ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு தான் சிகிச்சை பெறுவதற்காக வருவார்கள். இந்த நிலையில் இந்த புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே செல்லக்கூடிய பேருந்து சரியாக திரும்புவதற்கான வழிவகை எதுவுமே செய்து தரவில்லை. அதே சமயம் அந்த குறுகலான சாலை என்பதால் ஏற்கனவே அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். இந்த நிலையில் அந்த அரசு மருத்துவமனைக்கு எதிரே இந்த புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு அந்த பேருந்து இயக்கப்பட்டால் அந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். குறிப்பாக ஒரு ஆம்புலன்ஸ் வருவதற்கு கூட வழிவகை இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையம் இந்த இடத்தில் கட்டியிருக்கவே கூடாது, வேறு மாற்று இடத்தில் கட்ட வேண்டும் என பல்வேறு சமூக ஆர்வலர் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் மாவட்ட நிர்வாகம் இந்த அரசு மருத்துவமனைக்கு எதிரே இந்த பேருந்து நிலையம் கட்டியுள்ளார்கள். குறிப்பாக இந்த பேருந்து உள்ளே கூட குறைந்தபட்சம் ஒரு 10 பேருந்து கூட இருக்க முடியாத அளவிற்கு தான் இந்த பேருந்து நிலையம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது பேருந்து நிலையமா அல்லது வணிக வளாகமா என்பது ஒரு கேள்வியை கடந்த 2 ஆண்டுகளாக பொதுமக்கள் மத்தியிலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலுமே அந்த கேள்வி எழுந்து வருகிறது. இந்த பேருந்துகள் நிறுத்துவதற்கு இடம் இல்லாத சூழ்நிலையில் இந்த பேருந்து முழுவதுமாக கடைகள் மற்றும் ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கான ஒரு AC அறை கொண்ட ஒரு பெரிய மினி கால் உருவாக்கப்பட்டுள்ளது. அதனால் பேருந்து நிலையத்தில் வரக்கூடிய பேருந்துகளும் முழுமையாக உள்ளே செல்ல முடியாது, வெளியே செல்லக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. அரசு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற்ற ஒரு நோயாளிகளுக்கும் ஆம்புலன்ஸ் மூலம் வரக்கூடிய அவசர சிகிச்சை பெற வரும் நோயாளிகளுக்கும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவார்கள். இந்த பேருந்து நிலையம் இந்த இடத்தில் கட்டப்பட்டது தேவையற்ற ஒன்று என சமூக ஆர்வலர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தீபன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 8939750009.